இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த சிகப்பு மிளகாவ எல்லாத்தையுமே நான் ஹார்வெஸ்ட் பண்ண போறேன். அம் இது வந்து நல்ல நீளமா வரும்னு சொன்னாங்க. பட் என்னோட உள்ளங்கை அளவு இருக்கும்னு நினைக்கிறேன். உள்ளங்கைய விட கொஞ்சம் ஆமா, உள்ளங்கை அளவு தான் இருந்துச்சு. ஆ நல்ல செக்கச்செவேல்னு ஆயிடுச்சு. இத வந்து நான் வந்து காய தான் வைக்க போறேன். காஞ்ச மிளகாவா வைக்க போறேன். இதில பாருங்க இது எல்லோ மிளகாவா இருக்கு. நான் இப்ப தான் புதுசா பார்க்குறேன். எல்லோ கலர்லயும் மிளகா காய்க்குமான்ட்டு. இது கொஞ்சம் காரமா இருக்கும் அப்டின்ட்டு சொன்னாங்க. பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நான் இதுவரைக்கும் அத யூஸ் பண்ணல எல்லோ மிளகாவ. சீடுக்காக தான் விட்டுருக்கேன். இது பாருங்க நான் ரொம்ப லாங்கான பச்சை மிளகா, சிகப்பு மிளகா. இது வந்து காரமே இருக்காது. எங்க வீட்டுக்கு இதுதான் ஆகும். ஏன்னா, என் பாப்பா வந்து காரமே சேர்க்க மாட்டா. ஸோ நாங்களுமே பழகிட்டோம். காரமே இல்லாம சாப்பிட்றதுக்கு. அதனால இது எங்களுக்கு ஓகே தான். ஆனா இது ஒரு குட்டி செடி தான். ஆனா இவ்வளோ ஓரளவு காய்ச்சிருக்கு பரவால்ல. பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. வத்தல் ஆக்குன பிறகு காட்டுறேன். வீட்டுக்குள்ள தான் வைக்கிறேன். திடீர்னு மழைலாம் பெய்றனால வெளியில காய வைக்கல. எவ்வளோ நாள் எவ்வளோ நாள் ஆகுதுன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க நான் எல்லாமே ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேன். நான் தனியாவே உட்கார்ந்து ஹார்வெஸ்ட் பண்ணனால, எனக்கு வந்து இது ஃபோக்கஸ் பண்ண முடியல. இந்த கட் பண்ணும்போது. கட் பண்ண பிறகு காட்டுறேன். தூசிலாம் இருக்குது. அத கழுவி டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சு நான் இந்த பாத்திரத்தில காய வச்சுட்ருக்கேன். என் ஜன்னல் ஓரத்தில தான் நான் வைக்கிறேன். அந்த இடத்துல வந்து மத்தியானத்துக்கு பிறகு வெயில் நல்லா வரும். ஸோ, நான் வந்து அந்த இடத்துல வைக்கிறேன். பார்ப்போம் எத்தன நாள் கழிச்சு இது காயுதுன்னு பார்ப்போம். நெறைய காய்ச்சதுன்னா, நம்ம காஷ்மீரி மிளகா மாதிரி பொடிச்சு வச்சிரலாம் பவுடர். ஓகே, இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.